ஒரு சிறிய கிராமத்தில் சாமுவேல் என்ற ஏழை சிறுவன் தனது நோயுற்ற தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு உணவிற்கோ மருந்திற்கோ பணமில்லை. ஒவ்வொரு நாளும் சாமுவேல் கிராமம் முழுவதும் வேலை அல்லது உதவி தேடி சுற்றினான். ஆனால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்து அவனை கவனிக்கவில்லை. ஒரு மாலை சாமுவேல் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பசிக்காக வயிறு குரல் விட வானத்தை நோக்கி, கடவுளே, நீ என்னை கேட்கிறாயா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று கண்ணீர் மல்கச் சொன்னான். அப்போது வெள்ளை ஆடை அணிந்த அன்பான முகத்துடன் ஒரு மனிதர் அவன் முன்னால் தோன்றினார். அவரது கண்கள் அன்பால் ஒளிர்ந்தன. அவரின் இருப்பு சாந்தியையும் சாந்தத்தையும் ஏற்படுத்தியது. சாமுவேல் அவரை முன்பு பார்த்ததில்லை. ஏன் வருந்துகிறாய், என் குழந்தையே என்று அந்த மனிதர் கேட்டார். சாமுவேல் தனது கண்ணீரை துடைத்து, என் தாய் நோயுற்றுள்ளார். நமக்கு உணவோ மருந்தோ இல்லை. நான் அவளை எப்படி உதவுவது என்று தெரியவில்லை என்றான். அந்த மனிதர் அவனருகில் மண்டியிட்டு புன்னகையுடன், அச்சப்படாதே, கடவுளை நம்பு, அவர் உனக்கு உதவுவார் என்றார். அவர் சாமுவேலுக்கு ஒரு சிறிய அப்பமும் தண்ணீர் குடுவையும் கொடுத்து, இதை கொண்டு வீட்டிற்கு செல், உன் தாய் நலமாக இருப்பார் என்றார். சாமுவேல் தயங்கியபடியே உணவைக் கொண்டான். நன்றி ஐயா, ஆனால் நீர் யார் என்றான். அந்த மனிதர் மெதுவாக புன்னகைத்து, நான் இயேசு, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். சாமுவேலின் கண்கள் அதிர்ச்சியால் பெரிதாகின. ஆனால் அவன் பேசுவதற்குள் இயேசு மறைந்தார். அவன் வீட்டிற்கு ஓடிப்போய், அம்மா பாருங்கள், நமக்கு உணவு கிடைத்துள்ளது என்று அழைத்தான். அவனது தாய் பலவீனமாக ஒரு சிறிய துண்டை சாப்பிட்டார். அவள் சாப்பிடும்போது அவளது முகத்தில் நிறம் திரும்பி வலிமை மெதுவாக வந்தது. அடுத்த காலை சாமுவேல் அவர்களின் குடிசையின் வெளியே ஒரு கூடை, அதில் அப்பம், பழங்கள், மருந்துகள் இருந்தன. அதற்குள் ஒரு குறிப்பு இருந்தது. கடவுள் கொடுக்கிறார், நம்பிக்கை வை. சாமுவேலின் கண்களில் கண்ணீர் வந்தது. இப்பொழுது அவன் அறிந்தான், இயேசு எப்போதும் அவர்களை கவனித்து வருகிறார். அந்த நாளிலிருந்து அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஏனெனில் அவன் கடவுளின் அன்பை தனது கண்களால் பார்த்திருந்தான். இவ்வாறு சாமுவேலும் அவரது தாயும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்தனர். இயேசு எப்பொழுதும் அவர்களின் தேவைகளில் உதவியாக இருப்பார் என்று அறிந்து.